ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த எக்ஸ்டெண்டட் நியூக்ளியர் ப்ரோட்டீன் பார்க்க முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரின்னு வச்சுக்கலாம். இந்த நியூக்ளியர் ப்ரோட்டீனுக்கு நம்ம நியூக்ளியஸ்குள்ளே குரோமாட்டின் இருக்கும். இந்த குரோமாட்டின் இஸ் மேட் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ. இதோட ஸ்ட்ரக்சர் காமிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போதைக்கு நான் அந்த பேர் சொல்கிறதுக்காண்டி முன்னாடியே சொல்கிறேன். டிஎன்ஏவை பற்றி முன்னாடியே பார்த்தோம். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் ஆசிட்ல இருந்து தான் இந்த டிஎன்ஏ உருவாச்சு. இந்த டிஎன்ஏல இருந்து தான் குரோமாட்டினும் உருவாகுது. இந்த டிஎன்ஏ வந்து குரோமாட்டினாக மாறணும் அப்படின்னா டிஎன்ஏ வந்து ஒரு புரோட்டீன் கூட சேரணும். அந்த புரோட்டீன் பேர் வந்து ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரோட்டீனுக்கான பேர் தான் வந்து ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டிஎன்ஏவும் ஹிஸ்டோன் புரோட்டீனும் சேர்ந்தாதான் அது பேர் குரோமாட்டின். அதனால தான் நம்ம குரோமாட்டின் என்ன சொல்கிறோம், நியூக்ளிக் ஆசிட் இருக்கிறதுனால நியூக்ளியோ, இந்த ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்கிறதுனால புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நியூக்ளியோ புரோட்டீன் ஒரு ஃபைபர் மாதிரி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதை குரோமாட்டின் சொல்கிறோம். அப்போ எக்ஸ்டெண்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா, பின்னாடி நம்ம குரோமோசோம் படிக்கும்போது குரோமோசோமுக்கான டெஃபினிஷன், குரோமோசோம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவைடிங் செல்லில் மட்டும்தான் இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தாலே அந்த எக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது இப்படி எக்ஸ் மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தாலும் இந்த எக்ஸ் மாதிரி உள்ளது எல்லாமே வந்து நம்ம என்ன குரோமோசோம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கயிறு மாதிரி இருந்துச்சு, ஃபைபர் மாதிரி இருந்துச்சுன்னா அதை குரோமாட்டின்னு சொல்லுவோம். குரோமாட்டின் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா நான் டிவைடிங் செல்ஸ், அதாவது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய செல்ஸ், டிவிஷனுக்கு இன்வால்வ் ஆகாமல் இருக்கக்கூடிய செல்ஸில் தான் குரோமாட்டின் இருக்கும். டிவைட் ஆகக்கூடிய செல்லில் குரோமோசோம் இருக்கும். ஓகே சார், இது பக்கா. ஸோ அந்த குரோமோசோமுக்கு டெஃபினிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டென்ஸ்டு குரோமாட்டின் அப்படிங்கிற ரெண்டு வேர்டில் முடிச்சிடலாம். அப்போது வேறு ஒன்றுமே இல்லை, இது நம்மளோட குரோமாட்டின்னு வச்சுக்கலாம். ஃபைபர் மாதிரி நீளமாக இருக்குது. இந்த குரோமாட்டினை நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி சின்னதாக சுருக்கி வச்சுட்டேன், ரொம்ப டைட்டாக பேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கான மீனிங் தான் கண்டென்ஸ்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கண்டென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து. அப்போ இந்த குரோமோசோமை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த மாதிரி ஃபைபர் ஆயிரும். அதனால தான் எக்ஸ்டெண்டட் நியூக்ளியோ ப்ரோட்டீன் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம் குரோமாட்டினை. ஸோ குரோமோசோமை எடுத்து நான் வந்து அதை விரித்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் வந்து குரோமாட்டின். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்டெண்டட் நியூக்ளியோ ப்ரோட்டீன் ஃபைபர் அப்படிங்கிற மீனிங். இப்போ குரோமாட்டின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட டாப்பிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எதனால் அப்படின்னா இது ரொம்ப டீப்பான ஒரு டாபிக். ப்ளஸ் இது வந்து நம்ம பயோமாலிகுல்ஸில் லைட்டாக படிப்போம். நம்ம உடம்பு உருவாகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், இது போக நாலாவதாக நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது தேவைன்னு சொன்னேன். இப்போதைக்கு நம்ம படித்தது வெறும் ஒரு செல்லை பற்றி தான் படிச்சிருக்கோம். நம்ம உடம்பு ஃபுல்லாக உருவானதே செல்லால் தான். அப்போ நம்ம செல் எதால் உருவாச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம உடம்பு எதால் உருவாயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். இப்போ நம்ம படித்தது எல்லாமே நம்ம செல்லில் நம்ம செல்லுக்குள்ளே இந்த நாலுமே இருக்கான்னு பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் யார்? நம்மளோட கிளைகோ புரோட்டீன், கிளைகோலிபிட்ஸ். இவங்களாம் எங்கே இருந்தாங்க? நம்ம செல் பிளாஸ்மா மெம்பரைனில் இருந்தாங்க. ப்ளஸ் இந்த கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து ஏடிபி நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம செல்லுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம செல்லில் இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பு கார்போஹைட்ரேட்ஸால் உருவாயிருக்கு அப்படின்னு ஒன்று. ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய என்சைம்ஸ் படிக்க போகிறோம். அந்த என்சைம்ஸ் ப்ரோட்டீனால் உருவானது. செல் மெம்பரைனில், அதாவது நம்ம பிளாஸ்மா மெம்பரைனில் பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ், இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ்னு படித்தோம். அதாவது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன், குளுக்கோஸை உள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கெலாம் படித்தோம் இல்லையா, அது எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான். ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம படித்த லிப்பிட் யார்? ஃபாஸ்ஃபோலிபிட்ஸ், நம்ம பிளாஸ்மா மெம்பரைனில் உள்ளவங்க. நியூக்ளிக் ஆசிட் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நம்மளோட டிஎன்ஏ, ஆர்என்ஏ. இந்த ஆர்என்ஏ நம்ம ஏற்கனவே படித்தோம் எங்கே? ரைபோசோம் படிக்கும்போது. டிஎன்ஏவை இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் குரோமாட்டின் அப்படிங்கிற நேம் மூலியமாக நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம செல் இஸ் மேட் ஆஃப் இந்த 4 பார்ட்டிகல்ஸ். அப்போ நம்ம உடம்பு வந்து எதால் மேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த 4 பார்ட்டிகல்ஸ், இந்த 4 காம்போனன்ட்ஸ்னால தான். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு பிக்சர் காமிக்கிறேன், எப்படி வந்து குரோமோசோம் உருவாகுது அப்படின்னு. ஸோ இதுதான் நம்மளோட டிஎன்ஏ. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னென்னா டபுள் ஹெலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது எப்படி இருக்குன்னா வேறு ஒன்றுமே நம்ம த்ரெட் இருக்கு இல்லையா,
சனல். இந்த சனல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தனியாக பிரித்தோம் அப்படின்னா 2 த்ரெட் இருக்கும். இந்த 2 த்ரெட்டையும் ஒன்றா இப்படி சேர்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம கிளாஸில் உள்ள கேர்ள்ஸ்லாம் வந்து செடை பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஜடையை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 இதை எடுத்துப்பாங்க, அதை நம்ம கிராஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம டிஎன்ஏவும். ஸோ நம்ம 2 லேயர் எடுத்து இப்படி கிராஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஎன்ஏ எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நியூக்ளியோசோமாக மாறும். இது நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. இதுக்கப்புறமாட்டு குரோமாட்டின் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஸோ இதுதான் நம்ம குரோமாட்டின். நம்ம நூடுல்ஸ் மாதிரி வரைகிறோம் இல்லையா? அந்த நூடுல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து கண்டென்ஸ் ஆகுது, அதாவது சுருங்கி ரொம்ப டைட்டாக பேக் ஆகுது. டைட்டாக பேக் ஆகும்போது இந்த கண்டென்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி குரோமோசோம் உருவாயிருது. ஸோ இதுதான் வந்து ஒரு குரோமோசோம் உருவாகக்கூடிய மெத்தட்ஸ் இல்லை ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன படிக்க போகிறோம்னா குரோமாட்டின் பற்றி படித்தாச்சு. டிஎன்ஏ வந்து குரோமாட்டினை உருவாக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதோட ப்ராசஸ்லாம் நமக்கு தேவையில்லை, இது மட்டும் தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். இப்போ நம்ம அடுத்து குரோமோசோம் பற்றி பார்க்க போகிறோம். குரோமோசோமுக்கு மீனிங் என்ன நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, கண்டென்ஸ்டு குரோமாட்டின். ஸோ குரோமாட்டின் வந்து ரொம்ப நெருங்கி பேக் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அந்த குரோமோசோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டரில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன், ஒரு சுருக்கம் இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரைமரினா முதன்மையான பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சுருக்கம். இந்த பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் என்னன்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். சென்டரில் இருக்கிறதுனால அதை சென்ட்ரோமியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சென்ட்ரோமியர் கிட்ட, அதாவது இந்த இடத்த வந்து நம்ம சென்ட்ரோமியர்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரோமியர் கிட்ட வந்து டிஸ்க் ஷேப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா கைனேட்டோகோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நமக்கு தேவையில்லை, சென்ட்ரோமியர் மட்டும் தெரிஞ்சாலே போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குரோமோசோமை 4 டைப்பாக பிரிக்க போகிறோம். எதை பேஸ் பண்ணி பிரிக்க போகிறோம் அப்படின்னா இந்த சென்ட்ரோமியர் குரோமோசோமில் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு இல்லை எந்த இடத்துல உட்காந்துட்ருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இந்த குரோமோசோமை 4 டைப்பாக பிரிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம குரோமோசோம். இப்போ குரோமோசோமில் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? இப்போ நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் என்ன சொன்னோம்? சென்ட்ரோமியர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது மொத்தமாக சேர்ந்தா குரோமோசோம். சென்டர் பாயிண்ட்டை சென்ட்ரோமியர் அப்படின்னு சொன்னோம். இந்த இருக்கக்கூடிய இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லுவோம். குரோமாட்டிட் இது வந்து ஆக்சுவலாக சிங்கிள் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறது. சென்ட்ரோமியர் வந்து சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மெட்டா சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ரோமியர் சென்டரில் இருக்கும்போது இந்த குரோமாட்டிடும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். இது 10 சென்டிமீட்டர்னா இதுவும் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது மெட்டா சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். சப் மெட்டா சென்ட்ரிக் அப்படிங்கிற வேர்டு எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சென்ட்ரோமியர் வந்து கொஞ்சம் மிடில் இருந்து மேலேயோ கீழேயோ மாறும். இங்கே என்ன இருக்குது? மிடில் இருந்து மேலே பார்த்து கொஞ்சம் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இது என்ன ஆகும்? சின்னதாயிரும். இது 7 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்காது, இது 10 சென்டிமீட்டர். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? ஒன்று வந்து லாங் ஆயிடுச்சு, இன்னொன்று வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது ஆக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா இந்த சென்ட்ரோமியர் ரொம்ப மேலே போயிடும். ஸோ இப்படி ரொம்ப மேலே போகும்போது ஒரு இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஒரு குரோமாட்டிட், இன்னொரு குரோமாட்டிட் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். இது 3வது டைப். இன்னொரு டைப் டீலோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். டீலோனா டெர்மினல். ஸோ சென்ட்ரோமியர் என்ன ஆயிடுச்சு? நம்ம குரோமோசோமோட எண்டு பார்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு குரோமாட்டிட் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். இது வந்து நம்ம ஆம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஷார்ட் ஆம். சின்னதாக இருக்கக்கூடிய ஷார்ட் ஆம் அப்படி கை மாதிரி இருக்குல்ல, நம்ம குரோமோசோமோட கை மாதிரி இருக்கிறதுனால ஷார்ட் ஆம், லாங் ஆம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதே சார் இந்த இடத்துல சேட்டிலைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் எல்லா செல்லுலையும் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து சில குரோமோசோமில் இந்த மாதிரி ஒரு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்னா பிரைமரிங்கிறது முதன்மையான, செகண்டரினா அதுக்கப்புறமாட்டு 2வதாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பல்பு மாதிரி இருக்கும். இந்த பல்பை வந்து நம்ம சேட்டிலைட் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காண்டி இதை சேட்டிலைட்னு சொல்கிறோம்? சேட்டிலைட்னா என்னது? நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய பூமியை சுற்றி இருக்கிறத நம்ம சேட்டிலைட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது என்னது? குரோமோசோம் மட்டும் தனியாக ரொம்ப தூரம்
ஸோ நம்ம எர்த்தை சுற்றி எப்படி சேட்டலைட் இருக்கோ குரோமோசோமுக்கும் சம்டைம்ஸ் சில குரோமோசோமில் மட்டும் இந்த மாதிரி சேட்டலைட் அப்படின்னு ஒரு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம நியூக்ளியஸை பற்றி உள்ளது. ஸோ நியூக்ளியஸில் நியூக்ளியர் மெம்பரைன், அதாவது நியூக்ளியர் என்வலப், அதில் உள்ள போர்ஸ், நியூக்ளியோபிளாசம், குரோமாட்டின்னா என்ன, குரோமோசோம்னா என்ன, டிஎன்ஏலேருந்து உருவாகக்கூடியது அந்த குரோமாட்டின் குரோமோசோம்ங்கிறது. டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் நமக்கு பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் திஸ் லெக்சர். ஸோ அது வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த லெசன் செல் டிவிஷன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பேசிக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரோசோம் அப்படிங்கிறது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் பிளாஸ்மா மெம்பரைன், சைட்டோபிளாசம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பாரட்டஸ், லைசோசோம்ஸ், வாக்யூல்ஸ், வெசைக்கிள்ஸ், நியூக்ளியஸ், இது எல்லாமே வந்து பிளான்ட் அண்ட் அனிமல் செல் ரெண்டுலேயுமே இருக்கும். இந்த சென்ட்ரோசோம்ஸ்னு ஒன்று படிக்கிறோம் இல்லையா, இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே அனிமல் செல்லுக்கு தனியாக, பிளான்ட் செல்லுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியது. ஸோ சென்ட்ரோசோம்ஸ் இது வந்து அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும், பிளான்ட் செல்லில் இருக்காது. இதுக்கான ஃபங்க்ஷன் என்னங்கிறது பின்னாடி தெளிவாக புரியும். இப்போ இதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். சென்ட்ரோசோம் அப்படிங்கிறது வந்து எதால் மேடாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம். எப்படி வந்து நம்ம பிளாஸ்மா மெம்பரைன், சைட்டோபிளாசம்லாம் சேர்ந்து செல்லை உருவாக்குச்சோ அதே மாதிரி சென்ட்ரோசோம்ங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து 2 சென்ட்ரியோல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரால் உருவாயிருக்கும். ஸோ நமக்கு சென்ட்ரியோல்ஸை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா சென்ட்ரோசோம் பற்றி ஈஸியாக தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டயக்ராம் பார்த்துடலாம். இது நம்மளோட செல், 3D ஸ்ட்ரக்சர் செல்லு. ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே படித்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கலாமே. பிளாஸ்மா மெம்பரைன் பற்றி படித்தோம், சைட்டோபிளாசம் என்ன தெரிஞ்சிச்சு, கீழே இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்னது நம்மளோட சைட்டோஸ்கெலிட்டன், டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் யூஸ் ஆகும்னு சொன்னால அது. இது நம்மளோட வெசைக்கிள், இது நம்மளோட கோல்கி அப்பாரட்டஸ், சாக் மாதிரி பேரலில் அரேஞ்ச் ஆயிருக்கா, இது நம்ம கோல்கி அப்பாரட்டஸ். இது வந்து புள்ளியாக இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து எல்லாமே ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். பார்த்தீங்களா, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து நம்ம நியூக்ளியஸோட அவுட்டர் மெம்பரைனை ஒட்டியே இருக்குது. ஸோ நியூக்ளியஸுக்கு 2 லேயர் இருக்குது. இது அவுட்டர் மெம்பரைன், இது இன்னர் மெம்பரைன். ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஸ்பேஸை வந்து பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ்ன்னு சொன்னோம். உள்ளே உள்ள அந்த தண்ணியை வந்து நியூக்ளியோபிளாசம்னு சொன்னோம். இதில் அந்த நூடுல்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம என்ன சொன்னோம், குரோமாட்டின் அப்படின்னு சொன்னோம். இதில் சென்டரில் பாருங்கள் ரொம்ப டார்க்காக இருக்குது, இந்த இடத்த நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ நம்ம படித்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. இதில் போக இங்கே பாருங்கள், இது நம்ம மைட்டோகாண்ட்ரியா, சாசேஜ் மாதிரி இருக்குன்னு சொல்லலை, மைட்டோகாண்ட்ரியா. இப்போ இந்த செல் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ நிறைய தெரிஞ்சிச்சா. இப்போ இங்கே தான் நம்ம சென்ட்ரோசோம் இருக்குது. இந்த எல்லோ கலரில் கயிறாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம சென்ட்ரோசோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இதை ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சென்ட்ரோசோம்ஸ். இது நம்மளோட செல். இந்த இடத்துல சென்ட்ரோசோம் இருக்குது, இதை நம்ம எடுத்துருக்கோம். சென்ட்ரோசோம் இஸ் மேட் ஆஃப் 2 சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொன்னோம். இது வந்து ஒரு சென்ட்ரியோல், இது 2வது சென்ட்ரியோல். இது ரெண்டு எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர் என்ன, 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ என்ன ஆச்சு, நம்ம 90 டிகிரியில் பெர்பெண்டிகுலராக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சென்ட்ரியோல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் 90 டிகிரியில். இதை நம்ம சென்ட்ரோசோம்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு சென்ட்ரியோல் எடுத்து நாம் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே வந்து சைட்டோஸ்கெலிட்டன் படிக்கும்போது சைட்டோஸ்கெலிட்டனில் 3 காம்பனன்ட்ஸ் உண்டுன்னு படித்தோம். மைக்ரோ டிபியூல்ஸ், மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸ், இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு 3 படித்தோம். இதில் இந்த சென்ட்ரியோல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள் டியூபாக இருக்குது. இது எல்லாமே ஒரு டியூப். ஆக்சுவலாக நம்ம இந்த டயக்ராம் வந்து எப்படின்னா இங்கே இந்த இடத்த பார்க்குறோம். இந்த இடத்த பார்க்குறது வந்து இந்த டயக்ராம். இந்த மாதிரி டியூபாக இருக்குது. இந்த டியூப் எல்லாமே எதால் மேடாக இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த மைக்ரோ டிபியூல்ஸ் அப்படிங்கிற காம்போனன்ட்னால. இந்த மைக்ரோ டிபியூல்ஸ் எதால் உருவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டியூபுலின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன். ஸோ இங்கேயும் நமக்கு ப்ரோட்டீன் ஹெல்ப் ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த ப்ரோட்டீன் இருந்தால் தான் சென்ட்ரியோல்ஸ் உருவாக முடியும். அப்போ தான் சென்ட்ரோசோம்ஸ் உருவாக முடியும். ஸோ இந்த மைக்ரோ டிபியூல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு பிக்சர் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதான் அந்த இன்னொரு பிக்சர். இதில் பாருங்கள், நம்ம வீட்டில் உள்ள தண்ணி டியூப் மாதிரி டியூபாக இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம மைக்ரோ டிபியூல்ஸ்னு சொல்கிறோம். சின்னதாக இருக்கக்கூடிய டியூப்ஸ். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய டயக்ராம். இப்போ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாமே ட்ரிப்ளெட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ட்ரிப்ளெட் அப்படின்னா என்ன, ட்ரிப்ளெட் ட்ரைனா 3 அப்படின்னு அர்த்தம். அதாவது இது ஒரு டியூப், இது பக்கத்தில் இது 2வது டியூப், இது 3வது டியூப். ஸோ இந்த மாதிரி 3 டியூபாக அரேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே 1 2 3, 1 2 3. இங்கேயும் பாருங்கள்
1 2 3. ஸோ இந்த 3 டியூபாக அரேஞ்சாக இருக்கிற இதை வந்து நம்ம ட்ரிப்ளட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார். அப்போ இது வந்து ஒரு ட்ரிப்ளட். ஸோ இதை மாதிரி மொத்தம் எத்தனை ட்ரிப்ளட் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 ட்ரிப்ளட் இருக்கு. ஒரு சென்ட்ரியோல 9 ட்ரிப்ளட் ஆஃப் மைக்ரோ டிபியூல்ஸ் இருக்கு. இதுதான் நம்ம புக்கில் வந்து 9 triplets ஆஃப் மைக்ரோ டிபியூல்ஸ் லிங்க்டு வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்க்டு வித் ஈச் அதர்னா என்ன ஆயிடுச்சிங்க, இது ஒரு ட்ரிப்ளட் ஆச்சா, இது இன்னொரு ட்ரிப்ளட் ஆச்சா, இந்த 2 ட்ரிப்ளட் நடுவில் இந்த இடத்துல லிங்க் இருக்கா. அதனால இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக மொத்தமாக நம்ம என்ன சொல்லுவோம்னா பெரிஃபெரி, சரௌண்டிங். பெரிஃபெரின்னா என்னது, சரௌண்டிங், சுற்றி உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஸோ சுற்றி உள்ள மைக்ரோ டிபியூல்ஸ் இதெல்லாம். இதுக்கடுத்து நம்ம சென்டருக்கு போகிறோம். இந்த இடத்துல சென்டரில் வந்து இங்கே டயக்ராமில் தெரியல, ஆனால் இந்த டயக்ராமில் தெரியும். இது வந்து சென்டர் இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன். இது என்னங்கிறது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹப் அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் ஹப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சைக்கிள் டயர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நம்ம மாட்டு வண்டியோட வீல் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ எப்படி இருக்கும், அது இந்த மாதிரி சர்க்கிளாக இருக்கும். சென்டரில் வந்து ஒரு ஸ்க்ரூவோ இல்லாட்டி அச்சாணியாக இருக்கும். இதை சுற்றி சைடில் நிறைய ஸ்போக், கம்பி கம்பியாக போகும். இதே வந்து நம்ம மாட்டு வண்டியில் உள்ளதுன்னா கட்டையாக போகும். இதை வந்து நம்ம ஸ்போக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதையும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. என்ன ஆச்சு, இது வந்து நம்ம சைக்கிள் டயரோட ரிம். ஓகே சார். சென்டரில் உள்ள ப்ரோட்டீன் வந்து நம்ம ஸ்க்ரூ, சென்டரில் உள்ள ஸ்க்ரூ. சைடில் போகக்கூடியது நம்மளோட ஸ்போக், அப்படின்னா அந்த சின்ன சின்ன கம்பி. ஸோ இது பார்க்கறதுக்கு இதே மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்ட் வீல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, நமக்கு மாட்டு வண்டியோட வீல் மாதிரியே இருக்குது, சக்கரம் மாதிரியே இருக்குது. அதனால தான் இதை நம்ம கார்ட் வீல் அப்பியரன்ஸ் சொல்லுவோம். இந்த ஸ்போக்கை வந்து நம்ம ரேடியல் ஸ்போக் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் ரேடியல் ஸ்போக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சர்க்கிள் டயக்ராம் வரைவோம் ஆக்சுவலாக. ஸோ சர்க்கிளாக டயக்ராம் வரையும் போது இந்த சர்க்கிளுக்கு இதை வந்து டயாமீட்டர்னு சொல்லுவோம். இதில் பாதியை நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இது சென்டர்லேருந்து இங்கே தான் போயிருக்கு. அப்போ இது வந்து இந்த சர்க்கிளோட பாதி தான். அதனால தான் இதை வந்து ரேடியல், அந்த ரேடியஸ்ங்கிற வேர்ட்லேருந்து உருவானது அந்த ரேடியல் ஸ்போக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சார். இந்த சென்ட்ரியோல்ஸ்க்கு வந்து என்ன வேலை அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சென்ட்ரோசோம்ஸ். ஸோ சென்ட்ரோசோம்ங்கிறது சென்ட்ரியோலால் 2 சென்ட்ரியோல்ஸ்னால உருவானது. இந்த சென்ட்ரியோல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சுற்றி வந்து மைக்ரோ டிபியூல்ஸ் இருக்கும், 9 ட்ரிப்ளெட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கும், லிங்க்டு வித் ஈச் அதர், ஒன்று லிங்க் ஆகிருக்கும். சென்டரில் ஒரு ப்ரோட்டீன் இருக்கும், அதை வந்து இந்த பெரிஃபெரி கூட ரேடியல் ஸ்போக்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறது நம்மளோட சென்ட்ரோசோமோட ஸ்ட்ரக்சர். இப்போ தெரிஞ்சிச்சா சென்ட்ரோசோம்ஸுங்கிறது என்னென்னு. இப்போ இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா மெயினாக 2 இடத்துல இருக்கும். ஒன்று வந்து பேசல் பாடி, இது ஃப்ளஜெல்லாவில் உள்ள பேசல் பாடி பார்த்தோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் சிமிலர் தான். ஆனால் யூகேரியோட்டுக்கும் ப்ரோகேரியோட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. இந்த பேசல் பாடி வந்து சீலியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்லையும் ஃப்ளஜெல்லா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்லையும் யூகேரியோட்டிக் செல்ஸில் இருக்கும். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம், சீலியா ஃப்ளஜெல்லா பற்றி, யூகேரியோட்டிக் செல்லோட சீலியா ஃப்ளஜெல்லா பற்றி. அதுக்கப்புறமாட்டு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இருந்தால் மட்டும்தான் செல் டிவிஷன் நடக்கும். இந்த ஸோ நம்ம இதை பற்றி எனக்கு தெளிவாக படிப்போம் அப்படின்னா அடுத்த லெசன், செல் டிவிஷனுங்கிற லெசனில் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை பற்றி படிப்போம். அடுத்து நம்ம சீலியா ஃப்ளஜெல்லா பார்க்க போகிறோம். அதுக்கான பேசல் பாடி ரொம்ப முக்கியம். இந்த பேசல் பாடி இஸ் மேட் ஆஃப் இந்த சென்ட்ரோசோம்ஸ். அதனால தான் நம்ம சென்ட்ரோசோம்ஸை ஃபஸ்ட்டு படிச்சிட்டோம். சென்ட்ரோசோம்ஸ் மெயினாக அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும், பிளான்ட் செல்லில்